நண்பர்களே, என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா சுண்டைக்காய் இருக்குது பாருங்கள். நல்லா காமிங்க. அதோட பூ, அதனுடைய காய் எல்லாமே பாருங்கள். சுண்டைக்காய் எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே நிறையா இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காடு. இங்கே நிறைய விதைகளை நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பறித்து நிறைய இறச்சிட்டு போவோம். நிறைய செடிகள், நிறைய காடுகள் வளர்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கையில் பார்த்துங்க நல்லா கொழுந்து பிரண்டை வச்சுருக்கேன். இதில் பெரிய பிரண்டை இருக்காது, வேண்டாம். கொழுந்து பிரண்டையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நாம் பயன்படுத்தின மூலிகைகள்னு சொல்கிறத விட உணவுகள்னு சொல்லாங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நோய்கள் அதிகமாக வந்துடுச்சு. ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? புரிய வைக்கட்டுமா? அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, ஏன் நம்முடைய அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை வேறு. குடிசைகள் வாழ்ந்தாங்க, கொட்டாய்கள் வாழ்ந்தாங்க, கழனிகள் வாழ்ந்தாங்க, கொல்லிகள் வாழ்ந்தாங்க, விளை நிலங்களில் ஒரு குடிசை மாதிரி போட்டுனா அங்கே வாழ்ந்தாங்க. அங்கே கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா அங்கே இது மாதிரி சுண்டைக்காய் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு 2 முறை 3 முறை சுண்டைக்காய் குழம்பு வைப்பாங்க. சுண்டைக்காயை நிறைய இருந்துச்சுனாக்கா அதை 2ஆக கட் பண்ணி வெயிலில் காய் போட்டு வத்தல் பண்ணி அது வத்தல் குழம்பு வைப்பாங்க. இது சாப்பிட்டதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நாம் என்னதான் உணவுகள் எடுத்தாலையும் நமக்கு நாக்கிலிருந்து ஆசனவை வரையும் புண்கள் வராமல் இருந்தது. இது புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த சுண்டைக்காய். இன்றைக்கி எவ்வளோ பேர் சாப்பிட்றோம்? பச்சை சுண்டைக்காய் சாப்பிட்றதில்ல. கேட்டால் கசப்பு சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. இனிப்பு சாப்பிட்றதுக்கு குசியாக இருக்குது. எதெல்லாம் நீங்கள் குசி ஆனந்தம் சாப்பிட்றீங்களா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை உணவுன்னு கைவிட்டு போகிறீங்களோ அந்த உணவுகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். புரிய வைக்கட்டுமா? இட்லி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, தோசை டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேழ்வரகு களியை மறந்தோம். ராகி களி, கேழ்வரகு களின்னு சொல்லுவாங்க, அதை மறந்துட்டோம். அதனுடைய கஞ்சியை மறந்துட்டோம். கம்பங்களி மறந்துட்டோம். சோளக்களியை மறந்துட்டோம். சிறுதானியங்களில் சாம அரிசி, சாம சாப்பாடு, சாம கஞ்சி, சாம புட்டு, அவியல் மறந்துட்டோம். பாரம்பரியமான அரிசிகளை மறந்துட்டோம். பாரம்பரியமான காய்களை மறந்துட்டோம். நமக்கு எவ்வளோ நோய்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள்லாம் நோயே வரல. சொல்லுவாங்க, குண்டும் குதிரை மாதிரியா இருக்காங்க, குண்டும் குதிரை மாதிரி போகிறான் பார்த்தியா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு உடல் வஜ்ரமாக இருந்தது, உடல் ஆரோக்கியமாக இருந்தது. சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு புண் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரல. உடல் ஆரோக்கியமாக இருந்தது. உடல் உஷ்ணம், அதாவது மூலாதாரம் சூடாகலை, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்றோம்? கேள்விக்குறி தான். யாரோ ஒருத்தர் வாங்கி சாப்பிட்றோம். அதுவும் சுண்டைக்கான்னு சாப்பிட்றோம். வத்தல், அதுவும் சுண்டைக்காய் வத்தலாம் அப்படின்றது கேட்டாக்கா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இது மாதிரி சுண்டைக்காய்லாம் நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இனி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா பிரண்டை. இந்த பிரண்டை பற்றி என்ன பேச வந்திருக்குன்னு தான் கேட்குறீங்க. பிரண்டையில் கால்சியம் அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, எல்லா வகையான வலிகளையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ஒரு 40 வயசுக்கு மேலே பிரண்டை சட்னி இல்லாத ஊடு இருக்காது. வாரத்துக்கு 4 முறை 5 முறை பிரண்டை சட்னி, பிரண்டை ஊறுகாய், பிரண்டை துவையல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி இருக்குல்ல, கஞ்சி கூழ் களிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்டாங்க. அதனால தான் கூலி எடுது மாதிரி இருக்காங்க. பாடுறா கிழமை மாதிரி, உன்னை பார்த்தா கிழவனா சொல்லுவாங்க, 70 வயசு ஆகுன்ற கூலி எடுது மாதிரி இருக்க அப்படின்னு கிராம வழக்கில் பேசினாங்க. இதை சாப்பிடும் போது இதுக்கு பேர் வஜ்ரவலின்னு ஒரு பேர் இருக்கு. உடம்பை வஜ்ரமாய் மாற்றும், உடம்பை இரும்பு மாதிரி மாற்றும். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, கால்சியம் பற்றாக்குறையினால மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிக்கு எலும்பு தேய்ப்பு வச்சு ஜெவி கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, புடக்கழுத்து வலி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்களே, இதை சாப்பிட்டு பாருங்க, அந்த வலியெல்லாம் சரியா போகும். உடல் உஷ்ணமாக்குதுன்னு சொல்றீங்களே, அவங்க கம்பங்கூழ் சாப்பிட்டு பாருங்க, உடல் உஷ்ணம் குறையும். ஏங்க, பசலைக்கீரை இருக்குதுல்ல, கொடி பசலைக்கீரை, நாட்டு பசலைக்கீரை, அதுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள்? சாப்பிட்றதில்ல. ஆனால் கால்சியத்துக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு நம்ம உடலை இன்னும் மோசமாக தான் பண்ணிக்கிற மாதிரி ஆரோக்கியம் பண்ணலன்னு சொல்ல வரேன். இந்த பிரண்டையில் செய்யப்பட்ட சட்னி எடுத்தாக்க கண்டிப்பாக அனைத்து வகையான வலிகளும் சரியாகும், நரம்பு சரியாகும், எலும்புகள் வலிமை அடையும். முக்கியமாக பைல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. பைல் சொல்லவங்க தொடர்ந்து இதை எடுத்துக்கலாம். வலி உள்ளவங்க எடுத்துக்கலாம். நரம்புக்கு வலிக்குதுன்றவங்க எடுத்துக்கலாம். இதுலேயே நிறைய பிரண்டையெல்லாம் இருக்குது, கொடி பிரண்டையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முப்பரண்டை இருக்குது, இருபரண்டை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது
மூணா பக்கம் இருக்குது முப்பிரண்டை. இது மாதிரி நிறைய வகையான பிரண்டைகள் இருக்குது. இந்த பிரண்டையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி சுத்தம் பண்ணுவாங்க. இப்படி பிரண்டை இருக்குன்னா இந்த பிரண்டை இப்படி உரித்து இப்படி எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி எடுப்பாங்க. இப்படி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சுத்தம் பண்ணுவாங்க. நீங்கள் சுத்தம் பண்ணும்போது கைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் போட்டுக்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் பண்ணலாம். இப்படி சுத்தம் பண்ணி நல்லா புளி வச்சு, சீரகம் வச்சு, மிளகு வச்சு, சின்ன வெங்காயம் வச்சு, பூண்டு வச்சு, மஞ்சத்தூள் வச்சு நல்லா வணக்கி சுத்தம் பண்ணி வணக்கி நல்லா ஆட்டி, சரிங்களா? நீங்கள் சாப்பிட்ட போது ஒரு தட்டு சோறு இல்லை 2 தட்டு சோறு சாப்பிட்லாம். ஒரு உண்டை களி இல்லை 2 உண்டை களி சாப்பிட்லாம். உடம்பு அப்படியே கல் மாதிரி இருக்கும். சரிங்களா? கல்லையே உடைக்கலாம் அப்படின்ற பவர் எண்ணம் வரும் மனசில். அதே மாதிரி சாப்பிடும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகும், நல்லா தூங்குவீங்க. இதெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம ஆரோக்கியத்தை தேடி ஓடி நிற்கிறேங்க. நான் எவ்வளோதான் பேசினாலும் புரியுறவங்களுக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. யாருக்கு புரியாது அப்படின்னா, அட அவன் பேசுகிறான் நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, பீட்சா, பர்கரு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இப்போ வர்ற நவீன உணவுகள், நூடுல்ஸு, இது மாதிரிலாம் சாப்பிட்டு அதிலே இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தை இழந்துருவீங்கன்னு சொல்கிறேன். அதாவது இளரத்தம் உடம்புல இருக்கிற வரையும் அந்த பாதிப்புகள் தெரியாது. ரத்தம் சுண்ட சுண்ட நீங்கள் பழைய உணவை தேடி வருவீங்கன்னு சொல்ல வரேன். இது காயப்படுத்தல, வேதனைகளை பேசிட்டு இருக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் உண்ட உணவை மறந்து நம்ம ஆரோக்கியத்தை தேடி போயிட்டு இருக்குன்றத பேசிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது, ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம். சுண்டைக்காயை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பிரண்டையை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நோய் நொடி இல்லாமல் இருங்க. ஆண் பெண் இருப்பாளருக்குமே உடல் உஷ்ணமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ராகி கூழ் சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும். கேழ்வரகு கூழ் சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதுவே கம்பங்கூழ் சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும், மூலாதார சூடு குறையும், நல்லா திடகாத்திரமாக இருக்கலாம், கம்பு போல இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நிறைய தகவல் வேணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரோ ஒருத்தருக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டுமே. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.